ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்னிங் செம்மையாக தூங்கிட்டாங்க. ஏஞ்சதும் லேட்டு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா தான் தெரியுது மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சனால செம்ம தூக்கம் அடித்து போட்ட மாதிரியே தெரியவே இல்லை. அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஏஞ்சி நான் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா என் பையனும் ஏஞ்சி வந்துட்டார். அவர் வந்தோடனே நேற்று அவனுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அதில் இந்த க்ரையான்ஸு ஸ்கெட்செலாம் இருந்துச்சு. அதை சார் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அவர் விளையாடுற அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, நான் கிச்சனுக்கு அரிசி ஒலை போட்டு அது கொதிச்சுட்ருக்க டைமில் மரவள்ளி கிழங்கு பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா இந்த மலைக்கு மீன் குழம்பும் மரவள்ளி கிழங்கும் சூடாக சாடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி நாள் நைட்டே மீன் குழம்புக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். நவர மீன் மட்டும் தான் இருந்துச்சு. வாங்கிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி நல்லா மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு ஈஸியாக இருக்கணுன்றனால இந்த மாதிரி பண்ணேங்க. மீன் குழம்பு வச்சாச்சு, மீன் வறுத்தாச்சு. அப்புறமா காரமணி இருந்துச்சு, அதுவும் வதங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் காரமணியும் பொரியல் பண்ணிக்கிட்டேன். முட்டை ஆம்லேட் வச்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. என்னென்ன செஞ்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. சுட சுட நல்லா ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸ் கூட பார்த்திங்கன்னா நவர மீனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு பாதி சாப்பிட்டாச்சு, மீதி இருக்குது, அது அவிச்சது. அப்புறமா நவர மீன் குழம்பு நல்லா திக்காக வச்சுருக்கேன். முட்டை ஆம்லேட் வெங்காயம் போட்டு தேங்காய் போட்டு காராமணி பொரியல். இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச் மெனு. திருப்பி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பாய்.